நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுருவானாய் அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு மழகளிற்றை இருகோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரன் மேற்கொண்டு குறுகோட்டும் பெடைமணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த சிவநேய பெருமக்களே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொள்ளுகிறேன். அமைப்பாளர் ஐயா அவர்களை வணங்கிக் கொண்டு திருமுறையை தொடங்குவோம். வழக்கமாக சொல்லி வருகின்ற 4ஆம் திருமுறையிலே இந்த நாளுக்குரியதாக திருப்புகலூர் என்ற தலத்தை பற்றிய பதிகம் நாம் காண வேண்டியதாக இருக்கிறது. பெரிய புராணத்திலே பெரிதாக எந்த குறிப்பையும் சேக்கிழார் இதற்கு சொல்லவில்லை. ஒரே ஒரு பாட்டு பாடுறார். தேவர் பிரானை தென்புகலூர் மன்னிய தேனை பாயியல் மாலை செந்தமிழ் பாடி பரிசு பறிவோடு மேவிய காரந்தோறும் வெறுப்பிற் கும்பிட்டு ஓவுதல் ஓவு திருப்பணி செய்தங்கு உரைகின்றார் என்று ஒரே பாட்டு தான் திருப்புகலூர் பற்றி இந்த சந்தர்ப்பத்தில் வருகிறது. நாள்தோறும் போனார், குறிப்பிட்ட காலத்திலே வழிபாடு செய்தார், பாமாலை பாடிக்கொண்டு அங்கே இருந்தார். அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்? தென்புகலூர் மன்னிய தேனை என்று சொல்லுகிறார். புகலூர் என்பதை தென்புகலூர் என்று சொல்லுகிறார். தென்புகலூர் என்றால் அப்போ வடபுகலூர் இருக்கிறதா என்றால் கிடையாது. அப்போ ஏன் தென்புகலூர்னு சொல்லணும்னா, தென் என்றால் அழகு என்று ஒரு பொருள். தென்புகலூர்னா அழகிய திருப்புகலூர் அப்படின்னு அர்த்தம். பல பேர் போயிருப்பீங்க. ஆண்டுதோறும் சித்திரை மாத சதயத்திலே அப்பர் சுவாமிகள் இறைவனோடு கலக்கின்ற காட்சி, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று பாடிச் சென்றார் என்பதை பார்க்கிறோம். அதில் ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. திருப்புகலூருக்கு பல பேர் போயிருப்பீங்க. ரைட்டு. எங்கே இருக்கிறது என்று சொன்னால், திருவாரூர் பக்கமாக வந்தால் நன்னிலத்து பெருங்கோயில் என்று துங்கானை மாடக் கோயில், கோச்செங்கட் சோழன் கட்டிய கோயில், நன்னிலம் என்ற ஊர் இருக்கிறது. அந்த கோயிலிருந்து கிழக்கே ஒரு 4 கிலோமீட்டர் வந்தால் திருப்புகலூர் இருக்கிறது. இந்த பக்கம் திருச்செங்காட்டங்குடி திருமருகல் என்று வந்தால் ராமநதீச்சரம் என்ற ஒரு கோயில் மேற்கே வரும். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புகலூர் இருக்கிறது. திருப்புகலூர் இன்னொரு அடையாளம் என்ன என்று சொன்னால், இங்கே திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் இந்த கோயில் என்று சொன்னால்
ரங்கசாமி குளம் தாண்டி அந்த பஸ் எல்லாம் திரும்புகிற இடத்துக்கு பக்கத்தில் போனால் திருக்கண்ணபுரம் என்ற திருமால் கோயில் இருக்கிறது. இதுதான் அதனுடைய லொக்கேஷன். திருவாரூர்லேருந்து போகலாம், நன்னிலத்திலேருந்து போகலாம், திருக்கண்ணபுரம் போகிறவங்க போகலாம், திருச்செங்காட்டங்குடியிலேருந்து போகலாம், திருமருகல்லேருந்து போகலாம். ராமநதீச்சரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில். அங்கே அடியார் பெருமக்கள் நீண்ட நாள் ஒன்று கூடி வாழ்ந்தார்கள் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. முருகநாயனார் மடத்திலே தங்கி அடியார்களெல்லாம் ஒன்றாக இருந்தார்கள் என்ற குறிப்பு பெரிய புராணத்திலே இருக்கிறது. திருப்புகலூர் இறைவனை பற்றி சொல்லுகிற போது இது ரொம்ப வயசாய் பாடின பாட்டு. அங்கேயே உட்காந்துட்டாருன்னு தெரியுது. அப்படியே நம்ம முத்திக்கு போயிடலான்ட்டு. ஏன்னா தேவர் பிரானை தென்புகலூர் மன்னிய தேனை என்று சொல்லுகிறார். தேன் என்பதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாசகம் எனும் தேன் சொல்கிற போது எல்லாரும் சொல்லுவார்கள், தேன் தானும் கெடாது, தன்னிலே சேர்ந்த பொருளையும் கெடுக்க விடாது. அது ஒரிஜினல் தேனாக இருந்தால். அப்படி தேன் எல்லா நோயையும் போக்குகின்ற ஒரு மருந்து. இவர் பிறவி நோய் போக்குவதற்காக அந்த இடத்துல அங்கே இருக்கிறார் என்ற செய்தி இதன் மூலம் தெரிகிறது. அதனால் திருப்புகலூர் மன்னிய தேனை ஓவுதலின்றி திருப்பணி செய்து அங்கு உரைகின்றார் என்று தான் சேக்கிழார் எழுதுகிறார். ஓவுதல்னால் ஒழிதல், ஓய்வு கொள்ளுதல். ஓயாமல் திருப்பணி செய்து சிவபெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தான் வருகிறது. நமக்கு இந்த பதிகம் இடையிலே வருகிறது. உங்களுக்கு கடைசியில் அந்த புண்ணியா உன்னடிக்க போகின்ற என்ற பதிகம் அந்த ஊர் பதிகம். இதில் முதல்ல என்ன சொல்கிறார்? முதல் பாட்டு, பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே பொறியிலேன் உடலந்தன்னுள் அகைத்திட்டு அதனை நாளும் ஐவர் கொண்டு ஆட்டாடி திகைத்திட்டேன் செய்வதென்னே திருப்புகலூர நீரே. பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். திரிபுரம் எரித்த செய்தி. காஞ்சி புராணத்தில் தான் அது ரொம்ப விரிவாக சொல்கிறார் சிவஞான சுவாமிகள். நம்ம இன்னும் திரிபுரத்து அசுரர்கள் என்று சொன்னாலே ரொம்ப கொடியவர்கள். அவங்க எல்லாரையும் அழிச்சாங்க, கோட்டை வைத்திருந்தாங்க பொன் வெள்ளி இரும்பில். அந்த கோட்டை சிறகு உடையதாக மதில் உடையதாக இருந்தது. அந்த சிறகோடு பறந்து போய் எங்கே நினைக்கிறார்களோ அங்கே தங்குவார்கள், அழிவு செய்வார்கள் என்று இப்படி ஒரு எண்ணம் எல்லார் மனத்திலையும் இருக்குது. அப்படி தான் சொல்கிறோம் கதையை. ஆனால் காஞ்சி புராணத்தை பார்க்குற போது அவர்களைப் போல நல்லவர்கள் இல்லை என்பது தான் தெரிகிறது. கைலாயப்படலம் என்று ஒரு படல் இருக்குது கைலாசநாதர் கோயில் பற்றி. அந்த படலத்தில் இந்த வரலாற்றை சிவஞான சுவாமிகள் ரொம்ப அழகாக விளக்கிறார். இவர்கள் நாள்தோறும் காலந்தவராமல் பூஜை செய்கிறவர்கள், நேரந்தவராமல் பூஜை செய்கிறவர்கள். விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் என்ற சிவ சின்னத்திலே இருந்து மாறாதவர்கள், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்கள். இப்படி நிறைய அவங்க குவாலிஃபிகேஷன்லாம் சொல்கிற போது பார்க்கறதுக்கு இப்படிப்பட்டவங்களையா அழித்தார் என்ற செய்தி தெரிகிறது, நினைக்க தோன்றுகிறது. எப்படி மாறினார்கள் என்றதும் மாறிய பின்னாலே தான் அழித்தார் என்பதுதான் செய்தி. எப்படி மாறினார்கள் என்றால் உலகம் ரொம்ப க்ஷேமமாக இருக்குதான். அவன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்டா, நம்மெல்லாம் கொடுக்காத இருக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது, அவனை அடிச்சுவிட்டா கொடுக்காதே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்போம். ஒருத்தன் தர்மம் செய்கிறான் அப்படின்னா யார் போனாலும் கேட்டதை கொடுக்குறான்டா, அடுத்த வீட்டில் நம்ம கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்கிறோம், நமக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் அவனை இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ எல்லாருக்கும் இருக்குது தெரியும். அந்த மாதிரி திரிபுரத்து அசுரர்களை, பேர் தான் அசுரரை தவிர அவர் தேவர்கள் போல வாழ்ந்திருக்கிறார்கள். திருமால் கெடுக்கணும்னு நினைக்கிறார்.
திருமால் கெடுக்க வேண்டும் என்று எண்ணி, வா நாங்கள் போகிறேன் என் கூட துணைக்கு வரியா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறோமே, அந்த மாதிரி நாரதரை துணையாக வச்சுக்கிறார். நாரதரை துணையாக வைத்து திருமால் தன்னுடைய அவதாரத்திலே தன்னுடைய ஒரு பகுதியாக புத்தாவதாரம் என்று ஒன்று எடுத்தார் என்ற செய்தி அதில் வருகிறது. அதனாலே புத்த மதத்தை பரப்பி புத்த கொள்கைகளை பரப்பி சிவ நிந்தனை செய்கிற மாதிரி ஆக்கி விடுகிறார். அதற்கு துணையாக நாரதரை வைத்துக் கொள்ளுகிறார். இவங்க ரெண்டு பேரும் போய் அவர்கள் சிவநெறியிலிருந்து மாறி போய் தீங்கு செய்ய ஆரம்பித்தார்கள் என்று பின்னால் தான் அந்த வரலாறு வருது. மதத்துக்கு மாறுறதுனால சைவம் சொல்றதெல்லாம் மித்தை, இந்த வார்த்தை அப்படியே மித்தைன்னு எழுதுறார். மித்தைன்னா பொய்ன்னு அர்த்தம். மறுபிறவி என்று ஒன்று கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, காலம் என்பது கிடையாது. இன்னைக்கு இப்போ தோன்றும் அடுத்தது போவோம். அதாவது இப்போ நம்ம காலம்னு சொல்கிற போது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இப்போ என்ன மணி 5, அப்பா என்னாச்சு மணி 5:01, எங்கோ வரேன்னு சொன்னாங்களே அவங்கள காணமே, இங்கே வராங்களா அங்கே இருக்கிறாங்களா, மணி என்னாச்சு பாரு 5:02. அப்போது காலம் நிற்கலை, ஓடிக்கினே இருக்குது. அதனால் நிகழ்காலம் என்று ஒன்றே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. காட்டி உயிர் வாழ் அது உணர்வார் பெரிய. அது மாதிரி அதுக்கப்புறம் வராங்க. அந்த செய்தி உங்களுக்கெல்லாம் படிச்சிங்களோ இல்லையோ தெரிஞ்சிருக்கும். இப்போ கைலாசநாதர் கோயிலுக்கு போனால் 2 சிவலிங்கங்களை பார்க்கலாம். உள்ளே இருக்கிற கருவறையில் இருப்பது திருமால் வழிபட்ட சிவலிங்கம். இன்னொன்று முன்னாலே ஒரு திண்டம் மேலே இருக்கும், அது நாரதலிங்கம் என்று பெயர், நாரதர் வழிபட்டது. இந்த 2 பேரும் வழிபட்டது தான் அது. அப்படி வரும்போது தான் அந்த பக்கம் வந்தார்கள். அவருடைய பாவ மூட்டைகளெல்லாம் பஞ்சு மூட்டைகள் போல ஆயிற்று. அதான் திருப்பருத்தி குன்றம் என்ற வரலாறுலாம் கைலாச படலத்தில் தான் வருது. அதனால் பகைத்திட்டார் புறங்கள் 3 பாரி நீராக. இப்போ அந்த விவரம் வந்து நமக்கு தெரியணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது சொன்னேன். தேவாரத்தில் ஆரம்பிக்கிற போது அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார், பகைத்திட்டார் புறங்கள். சைவத்துக்கு விரோதமாக, சைவத்துக்கு பகையாக இருந்த 30 அசுரர்களை அவருடைய புறங்கள் 3 பாரி என்றால் அழித்து, பாற்றுதல் பாறுதல் என்றால் அழித்தல் என்று பெயர். அழித்து என்ன ஆக்கினாங்கன்னா நீராக்கினாங்க. எல்லா பொருளும் அழிந்தால் என்ன ஆகும், நீராகும். நீரு என்றால் சாம்பல், வல்லினம் போட்டுக்குது. நீராக்கிய இடையினம் கிடையாது, வல்லினம். நீருன்னா பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவும் நீரு. நீரு சேர் நெற்றியினானை எல்லாம் பார்க்குறோம். அதனால் நீரு என்றால் சாம்பல் என்ற அர்த்தம். முப்புறங்களை அழித்து சாம்பலாக்கி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே, புகை எழச் செய்த தேவர்களுக்கு தலைவனாகி சிவபெருமானே, பொறியிலேன் உடலம் தன்னுள். அதாவது நம்ம உடம்பில் 5 பொறிகள் இருக்கிறது, 5 புலன்கள் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம். அந்த புலன்தான் நம்ம அழிக்குது. அது சொல்கிறார், உடலந்தன்னுள் அகைத்திட்ட அதனை நாளும், அகைத்திட்டு அதனை நாளும் ஐவர் கொண்டு ஆட்டாடி. இந்த வார்த்தை, இதில் வர்ற வார்த்தையெல்லாம் பல தேவாரத்தில் தெருப்பாடல்களில் வந்தது தான். ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆழ்குழிப்பட்டு எழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓணகாந்தன் தளியுடையரே. ஐவர் கொண்டு ஆட்டு, ஐவர் வேடருக்கிறார்கள், 1 முழம் உள்ள குட்டம், 9 துடையுடைத்தாய், 1/2 முழம் அதன் அகலம், அதனில் வாழ் முதலை 5 பெருமுழை வாய்தல் பற்றி கிடந்து நான் போற்றுகின்றேன், கருமுகில் தவழும் மாட சிவாய நம. அதிகை வீரட்ட நீரே என்று கடைசி வரி சரியாக வரல. கருமுகில் தவழும் மாட தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்தில் படிக்கிறோம்,
ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் சார்ந்துவிட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமே. அந்த புலன் ஒடுக்கம் இருக்குமானால் நமக்கு அரண்கடல் செல்லுகின்ற வாய்ப்பு வரும். அதனால்தான் ஔவையார் நீதி நூலில் சொன்னார், பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம அண்ணன் தம்பி அவங்களாம் நமக்கு உடன் பிறந்தவர்கள், அவங்களாம் நன்மை செய்வாங்கன்னு நினைக்காதீங்கன்னு சொன்னார். அவர் என்ன சொல்றார் ஔவையார், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. கோடு போட்டு தனிச்சொல், உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்து பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு சிலர். நோய் நம்ம உடம்புலேருந்து தான் வருது, நம்ம கூடவே இருக்குது. நம்ம கூட பிறந்தவன் அண்ணன் உதவான் தம்பி உதவான்னா பங்காளி தானே, பதம் பார்த்து வெட்டுவான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ரைட்டு, நிம்மதியாக போச்சு. எட்டிக்காய் மாதிரி தொட்ட இடமெல்லாம் கசக்கும், விரல் பட்டாலே போதும். அது மாதிரி அதை சொல்கிறார், அகத்திட்டு அதனை நாளும் உடலந்தன்னுள் பொறியிலேன் உடலந்தன்னுள் அகைத்திட்டு, அகைத்தல் என்றால் அறுத்தல் என்று உரை எழுதுகிறார். அறுத்து விட்டு அதனை நாளும் அந்த புலன்களையெல்லாம் என்ன பண்ணா ஐவர் கொண்டு ஆட்ட ஆடி, 5 பேரும் அவர்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு படிக்கிறமே தவிர போக வைக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த தினமணியில் கட்டுரைகள் வருது, படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. யாரும் பின்பற்ற போகிறதுல நிறைய தினமணி வாங்குறவங்களே ரொம்ப குறைவு. ஏன்னா அது வாங்கினா 2 மணி நேரம் உட்காந்து படித்தா தான் படிக்க முடியும். தினத்தந்தி வாங்கினா 10 நிமிஷத்தில் தூக்கி போட்டு பேப்பர். ஆசையெல்லாம் தேவையல்ல அப்படின்னு ஒரு கட்டுரை ஒரு நாள். இந்த பொருள் வேணும்னு ஆசைப்படுறோம், இந்த பொருள் வேணும்னு ஆசைப்படுறோம், எதுக்கு அது நல்லா இருந்து வாங்கி வச்சுக்கோ. இது தேவையானா தேவையில்லை, அப்படி நம்ம செலவு பண்ணுறோம். அது தேவையில்லாமல் சேர்த்து வச்சுக்கிட்டு துன்பத்துக்கு ஆளாகிறோன்னு கொண்டாந்து முடிக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னால் இறையன்போட சகோதரி வே இன்சுவை அந்தம்மா ஒரு கட்டுரை எழுதினாங்க. உணவு பழக்கமும் ஓய்வு நேரங்களும்னு சொல்லி, ஒரு வாரம் ஆனால் பீச்சுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், வெளியே போகணும், ஹோட்டலில் சாப்பிடணும், இப்படின்னு தான் நம்ம வச்சுங்கிறோம். வீட்டில் சமைக்கிறதே குறைஞ்சி போச்சு அப்படின்னு இந்த விஷயத்தை நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் படிக்க போகிறதில்ல, அதனால தான் எழுதிங்கிறாங்க. அவங்க ஒத்து வராதில்லை, நம்முடைய சோம்பேறித்தனம். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிறோம், இல்லாட்டா செல்ஃபோனை பார்த்துக்கிறோம். என் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 4 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அது என்ன வந்ததுன்னு பார்த்து அழிக்கிறதுக்கே எனக்கு சரியாகுது. தடுக்க முடியாதில்ல, தடுக்கக்கூடியது தான். நாம் அது மாதிரி வளர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எல்லாம் பீச்சுக்கு போய் பார்த்துருந்தாங்களா? சென்னைக்கு போனால் கூட பீச்சுக்கு போவாங்களா? அரண்மனைக்காரன் தெரியல ஒரு வேலைன்னா அதை பார்த்துட்டு வந்துக்கினே இருப்பாங்க. இப்போது நாளைக்கு மெட்ராஸ் போகிறோமா, எங்கன்னா லாட்ஜ் புக் பண்ணிடுவோம் முதல்ல. இப்போ என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆன்லைனில் புக் பண்ணிடுறோம் என்று இருக்கிறோம். இது எதனாலே வருதுன்னா புலன்களை அடக்க முடியாமையினாலே வருகிறது. டெக்னாலஜி வளர்ச்சி அதான் அழிவுக்கு காரணம். அதுதான் இவரும் சொல்கிறார். அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்னாச்சுன்னா, ஐவர் கொண்டு இங்கே ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழிந்துவேன். அந்த டெக்னாலஜியில் என்னாச்சுன்னா, நம்ம பொறி புலன்களெல்லாம் வேறு இன்பத்தை கருதுகின்றன. அது நம்முடைய கட்டுக்கு அடங்காமல் போனதுனாலே நம்முடைய உடம்பு அழிந்து போகிறதா சொல்கிறார். அதனை நாளும் ஐவர் கொண்டு ஆட்டாடி, இந்த உடம்பை 5 புலன்கள் கொண்டு அவைகள் செய்கின்ற செயலுக்கு நாம் இடம் கொடுத்து திகைத்திட்டேன், என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே பரிதாபமாக நிற்கிறேன். செய்வது என்ன என்று புரியாமல், திகைத்தல் என்றால் மேல் செய்வது அறியாமை என்று விளக்கம் எழுதுகிறார்கள். என்னடா நிற்கிற, என்ன பண்ணுறதுன்னே புரியல,
முன்னெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியில் உண்மையான செய்தி எது சொல்லுவார்கள், அவன் திகப்பூண்டு மெச்சா மாதிரி நிற்கிறான்னுவாங்க. கிராமத்தில், கிராமம்னா என்னன்னு இப்போ தெரியல, கிராமமே நகரமாகி போச்சு. கிராமம் வந்து நகரத்தை விட நல்லா இருக்குது. அப்போல்லாம் வயல்வெளி நிறைய இருக்கும், வெற்றிடங்கள் நிறைய இருக்கும், மாடு மேய்க்கிற இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் செடிகள் இருக்கும். இன்னொரு செய்தி, அருமையான செய்தியை படித்தேன். பழைய காலத்து மக்கள் எல்லாம் முன்னால் போகிற போது ஒரு செடியை கையில் எடுத்தாங்கன்னா அதனுடைய வாசனையை வச்சு அது விஷச்செடியா மருந்து செடியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த வாசனையை வச்சு இது நோய் தீர்ப்பதா செடியா என்று கண்டுபிடிப்பார்களாம். பள்ளி மாணவர்கள்லாம் வந்து டூர் போயிருக்காங்க அமெரிக்காவில். ஆமாம், அமேசான் காடு போயிருக்காங்க. அந்த போனப்ப தவறிட்டாங்க, வழி தவறி போயிட்டு. சரி. அந்த குழுல ஒரு மாணவன் வந்து அந்த தென்னமரைக்காரர் இருந்தார். அதனால அவங்க வந்து எந்த மூலிகை செடியை சாப்பிட்டா உங்களோட வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காப்பாற்றிட்டாங்க. எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. ஆக மொத்தம் இருக்குது, அதை நாம் மறந்துட்டோம். மறந்துட்டு வேற எங்கேயோ போய் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி திகைத்திட்டேன் என்று சொல்லுக, செய்வதென்னே நான் என்ன செய்வேன் திருப்புகலூர நீரே என்று கேட்கிறார். அதனாலே நாம் வாழ்க்கை வாழ்வது புலனடக்கத்தினாலே இருக்க வேண்டும். புலனை போன பக்கம் போன விழப்படி விட்டால் அது அழிவுக்கு காரணமாக அழிவுக்கு காரணமாகும் என்பதை சொல்லி, அப்படி பொறியிலேன் உடலந்தன்னுள் அகைத்திட்டு அதனினாலும் ஐவர் கொண்டு ஆட்டாடி, அந்த புலன்களை எல்லாம் அவர்கள் போகிற வழிக்கு நான் கூட சேர்ந்து ஆடி திகைத்திட்டேன் செய்வதென்னி திருப்புகலூர நீரே என்று சொல்லுகிறார். இதை யாரை பார்த்து கேட்கிறார்? தேவர்கோ என்று தேவர்கோ தலைவனை கேட்கிறார். தேவர்கோ அறியாத தேவதேவன் என்று திருமுறையில் ஒரு தொடர் வரும். தேவர்கோ என்பது பரமசிவம். அதனால் நீராக்கிவிட்ட சிவபெருமானை பார்த்து அந்த புலன்களை நீராக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்பது குறிப்பு. மாதிரி அந்த இப்போ 54 அலைப்புண்டு மாணிக்கவாசர் சொல்வார். நாங்கூழ் புழுவென எறும்பிடை நாங்கூழ் புழுவென 54 அரிப்புண்டு திருவாசகத்தில் வரும். எறும்பிடை நாங்கூழ் புழுவென 54 அரிப்புண்ட வெறுந்தமியேனை விடுதி கண்டாய் விடில் கெடுவேன் என்று சொல்லுகிறார். அதுபோல பொறிகள் உள்ளே இருந்து கொண்டு நம்மை துன்புறுத்துகின்றன, அதை காப்பாற்ற வேண்டும் என்று பாடுகிறார். அதனால் என்ன அர்த்தம்னா, திருவடியில் சேர்ப்பீராக, அங்கே தான் போகிறார், அது முன்கூட்டியே சொல்கிறார். மையறி மதர்த்த உண்கண் மாதரார் வலையில் பட்டு கையறி சூலமேந்தும் கடவுளை நினைய மாட்டேன் ஐ நெறிந்து அகமிடற்றே அடைக்கும்போது ஆவியார்தாம் செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே. மையறி மதர்த்த உண்கண் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தினந்தோறும் கண்ணாடி பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிறோம், இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம கண்ணுக்குள்ளே அந்த வெள்ளையில் சிவப்பு கோடுகள் ஓடுவதை பல நேரத்தில் நம்ம கவனிக்கிறது இல்லை. இல்லை, சாதாரணமாக இருக்குது. சாதாரணமாக இந்த கண்ணை அப்படி கண்ணாடியில் பார்த்தோம்னா சிவப்பு கோடு நிறைய போகிறது தெரியும். அரின்னு பேர் அதுக்கு. மை தீட்டப்பட்ட வரிகளை உடைய கண்கள். பழைய காலத்தில் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இப்போ யாருக்கும் தெரியாது. சரஸ்வதிக்கு வணக்கம் சொல்கிற போது புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் அமர்ந்துரை தேவி வித்தகப் பெண் பிள்ளாய் நங்காய் வேத பொருளுக்கு இறைவி சித்தம் அழகுடையாளே செவ்வரி ஓடிய கண்ணாய் என்று வரும். இந்த பாட்டு யாருக்கும் தெரியாது. இப்போ
சரஸ்வதி வணக்கமே கிடையாது. ஆயகலையில் சொல்கிறதே இப்போ குறைஞ்சி போச்சு. அதனால் நீதி நூல்கள் நீதி போதனை என்று சொல்லுகிறார்கள் தவிர என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நீதி போதனை வேணும், நீதி போதனை வேணும், கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். இப்போ கொலை பண்ணுற பையன்கள்லாம் 16 வயசுக்குள்ளே இருக்கிற பையன், கத்தி எடுத்துன்னு வர்றவன்லாம் அவனை பழக்கிறான் பெரியவன். ஏன்னா நீ வந்தீங்கன்னா அவனை ஜெயிலில் போட மாட்டாங்களா, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு. கொல்றவன்லாம் 16, 17 வயசு, 15 வயசு, 12 வயசு கத்தி எடுத்துன்னு வரான். எவ்வளோ கெட்டு போச்சு. அந்த நீதி போதனை சொல்லாத காரணத்தினாலே, நீதி என்றால் என்ன என்று அறியாத காரணத்தினாலே கிடைத்ததை பிடுங்கிக்குவோம், ஆப்டதை சுருட்டிக்குவோம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அறி என்பதுக்காக சொன்னேன். மதர்த்த ஒண்கண் என்றால் விம்முகின்றேன்னு அர்த்தம். மதர்த்தல் என்றால் பெருத்தல். கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கும், அது ஒரு அழகாக இருக்கும். தாமரை கண்ணான், அதுக்கு தான் பேர் முண்டக கண்ணுன்னு பேர். அதை முண்டகண்ணின்னு சொல்லிவிட்டோம். அதான் வழக்கத்தை பேராகிட்டோம். முண்டகம் என்றால் தாமரை, தாமரை போன்ற கண்ணு. திருமாலுக்கு தாமரை போன்ற கண்ணு, தாமரை கண்ணன்னே பேர். அம்பாளுக்கு கண் அழகாக இருக்கிறது தாமரை போல என்பதனாலே முண்டக கண் என்று சொன்னார்கள். கண்ணை உடையவள் கண்ணி, முண்டக கண்ணி. காவை எடுத்துவிட்டாங்க, முண்டகண்ணி ஆகிடுச்சு. அந்த அழகிய கண்களை உடைய மாதரார் வலையில் பட்டு. இப்போ சொல்கிறதெல்லாம் நாம் செய்கிறது, செய்யாதவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. மாதர்கண் வலையில் பட்டு அவராக பட்டார். எப்படி தெரியும்னா அவர் பாட்டை வச்சு தான் தெரியும், அவர் என்ன பண்ணார்ன்றதை வச்சு தான் தெரியும். அனுபவம் இல்லை. அதாவது பாடல் அனுபவம், ஆனால் செய்தது அவர் இல்லை. அருணகிரியார் பாடுற திருப்புகளை பாடுற மாதிரி யாருமே பாடலை. அவ்வளோ தூரம் அவர் செய்தாரான்னு சொன்னால் உலகத்தில் நடக்கிற செய்தி அவங்க சொல்கிறாங்க. சில செய்திகள் கருவிலேயே திரு என்பது போல பிறப்பிலேயே அந்த உணர்வுகள் இருக்கும், அது வெளிப்படும். அது செய்தால் இப்போ அவன் கத்தி தீட்டுறதுக்கு நல்லா கற்றுக்கிறான்டா, கொலை பண்ணுறவனாக இருப்பான் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு பேச்சுக்கு. ஆனால் தீட்டுகின்ற அனுபவம் கொலை பண்ணுறதுனால வந்ததில்லை, அது பிறப்பினாலே வந்திருக்கும், தொழிலாலே வந்திருக்கும். அந்த அனுபவம் வழி வழியாக வருகிற போது பிறப்பிலே அடுத்து வர்ற போது அந்த பிறப்பிலே வரும். அதனால் இவர் என்ன சொல்கிறார், கையேறி மாதரார் வலையில் பட்டு கையேறி சூலமேந்தும் கடவுளை நினைய மாட்டேன். பெண்ணாசை வந்தால் மற்ற ஆசைகளெல்லாம் அடங்கி போகும், கடவுளையும் நினைக்க முடியாது. அதனால் கையேறி சூலமேந்தும், கையிலே எரிகின்ற சூலம், எரிசூலம் என்பதனாலே 2 பொருளை தொடர்ந்து சொல்லுகிறது. அது கையிலிருந்து எரிவது ஒன்று, எரிகின்றது சூலம் போன்ற நெருப்பு. கையேறி சூலம் ஏந்தும் கடவுளை நினைய மாட்டேன். ஐநெறிந்து அகம் மிடற்றே அடைக்கும் போது ஆவியார்தாம் செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே. ஐநெறிந்து அப்படின்னு சொல்ற, ஐனா சளி கோழைன்னு அர்த்தம். ஐனா எத்தனையோ, அந்த ஒரு எழுத்துக்கு எத்தனையோ பொருள் இருக்கிறது. நம்ம தமிழில் அதான் ஒரு அதிசயமான சொல், அதிசயமான செய்தி. ஒரு எழுத்துக்கு ஒரு பதத்துக்கு பல பொருள் இருக்கும், பல பதங்கள் சேர்த்து ஒரே பொருளை குறிக்கும். ஒரு பொருள் பல சொல், பல சொல் ஒரு பொருள், இப்படி ரெண்டும். தமிழில் ஓர் எழுத்தில் வர பதங்கள் மட்டும் 42 இருக்குது. அது என்னன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, இல்லாட்டா நன்னூல் இலக்கணம் எங்கன்னா இருந்தால் வாங்கி பாருங்க. நன்னூல்னு இலக்கணம். பவநந்தி முனிவர். அந்த இலக்கணம்லாம் இப்போ யாரும் சொல்கிறதில்ல, இலக்கணமே தெரியல. அதாவது
இப்போ வருகிற தமிழாசிரியர்கள் எல்லாம் மாடர்ன் லிட்ரேச்சர்னு படிச்சுட்டு இவர் இப்ப அமர்நாத் சென்னை கல்லூரியில வைஷ்ணவ கல்லூரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வர்றவங்க எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போனோம். அவர்தான் இலக்கணம் பத்தி யாருமே கவலைப்படுறாங்க. தமிழ் பிஏ குறிக்கோள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போனோம். அதாவது இலக்கணம் தெரியலன்னா ஒரு பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்க முடியாது. இலக்கணம் தெரியலன்னா பதத்தை பிரிக்க முடியாது. இந்த சொல்ல இந்த எழுத்தை இதோடு சேர்த்தா என்ன வரும், இது அங்கே போனால் என்ன வரும் என்பது இலக்கணம் தெரிந்தால்தான் தெரியும். அதனாலே உரை எழுதுகின்ற ஆசிரியர்கள்லாம் இலக்கணம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அது தெரியாத காரணத்தினால்தான் பாட்டு எழுதுகிறா அப்படின்னா பாலாத்தங்கரையில் வாலாஜாப்பேட்டை, அதுக்கு ஏற்ற மாதிரி வரி எழுதுணுமே, பாப்பாத்தி தலையில் பலகார மூட்டை, இதெல்லாம் இப்போ பாட்டு. ஏன்னா பாட்டு எழுதணும்னு சொன்னால் நிறைய படிச்சிருக்கணும். நிறைய புராணங்களையோ செய்யுள் நூல்களையோ படிச்சிருந்தா சொற்கள் என்னான்னு தெரியும். அந்த சொல்லை வச்சு நாம் புதுசாக எழுதலாம். இது தெரியாததுனால நாம் பேசுகிறத வச்சு அதுக்கு தான் பேர் புது கவிதைன்னு வச்சுட்டோம். இப்போ இலக்கணமோ வரையறையோ அடி சீர் மோனை எதுகை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சென்று கொண்டிருந்தேன், அவள் எதிரே வந்தாள், நானும் பார்த்தேன், அவள் போய்விட்டாள், நான் பின்தொடர்ந்தேன். இது கவிதை. ஏன் அப்படின்னு சொன்னால் இலக்கணம் தெரியாமையினாலே சொல் ஒக்கபில்லரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். சொல் குவியல், நிறைய சொல்லு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொல்லுக்கு எத்தனை வார்த்தையில் அந்த சொல்லுக்கு அர்த்தம் வருது என்பதெல்லாம் தெரிந்திருந்தால் அது வரும். அது எப்போ வரும்னா இலக்கணம் படித்தா வரும். இலக்கணம் படிப்பதை காட்டிலும் திவாகரம் பிங்களந்தை போன்ற நிகண்டுகளை படித்தால் தெரியும். அதெல்லாம் இன்றைக்கி என்னான்னே தெரியாது போச்சு. எக்ஸிபிஷன்லேயாவது நூல் வைப்பாங்களா, எங்கன்னா லைப்ரரியிலேயாவது இருக்க மாதிரி தான் இனிமேல் தேடணும். அதனால ஐ நெறிந்து அகம் மிடற்றே அடைக்கும் போது, ஐனா கோழை சளி, சளி வந்து நெஞ்சில் வந்து அடைச்சிச்சின்னா சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, நான் நிறைய கேட்டிருக்கிறேன், சேப்பங்கட்டி இழுக்குது, சளி அடிச்சிச்சு, அது மேலே தேராது அப்படின்வாங்க. அவ்வளோதான், அது வந்து சேர்ந்துருச்சுன்னா தீர்ந்து. கண் பஞ்சடையும் முன்னே காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே என்றெல்லாம் பாட்டு இருக்குது. இன்னொன்று சொல்லுவார்கள், கோழை மிடராக, நம்ம சமுதிர தேவாரமே. அதனால் ஐவன் நெறிந்து அகம் மிடற்றே அடைக்கும் போது, உடம்பிலே உள்ளே அடைக்கிற போது ஆவியார்தாம், ரொம்ப உயர்வாக சொல்கிறார். ஆவின்னா உயிர், உயிரார் என்ன, உயிரார் அழியின் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மேற்பட ஞானமும் கூடார், திருமந்திரம். அதனால் உயிரார் என்பது பன்மை, உயர்வுப்பன்மை. ஆவியார்தாம் செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே, என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. அதுதான் அந்த பாட்டு முழுசாக சொல்கிறார். கோழை மிடராக கவி கோளும் இலவாக கை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம், தாழை இள நீர்முதிய காய்கமுகின் வீழ நிற தாறு கீழ்த்தறி வாழை உதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே, திருவைகாவூர் என்ற ஊர் தேவாரம் இது. அதாவது ஞானசம்பந்தர் 7வது நூற்றாண்டில் இருந்தவர் என்று படிக்கிறோம், அவருடைய தேவாரம் இது. அதுக்கு முன்னாலே சீவக சிந்தாமணி என்ற நூல் வந்திருந்தது. அதை படித்து தான் சோழ அரசன் கேட்டு போகிறான்னு சொல்லி சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார் என்ற வரலாறு நம்மெல்லாம் கேட்ட ஒன்று. இந்த சோலை உயரத்தையும் சோலை வளத்தையும் குறிப்பிடுவதற்கு இந்த ஒரு 4-5 மரங்களை பத்திரமாக எல்லா கவிஞர்களும் எழுதுகிறார்கள். அதாவது சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதினது. அதில் சொல்கிறார், காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வயல் வளத்தையும் ஊர் வளத்தை நாட்டு வளத்தையும் சொல்கிறதுக்கு ரொம்ப உயரமாக தென்னை மரம் வளர்ந்துருக்குதான். தென்னை மரத்தில் காய் முற்றி தானாக விழுதில்லை, கொப்பரை அது எதெல்லாம் கொண்டு வருது கீழே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அழிச்சின்னு வரும். நாங்கள் நல்ல
நாங்கள் வந்து காஞ்சிபுராண கோயிலில் பார்க்கணும். ஒரு நாள் போய் விளக்குழி பெருமாள் கோயிலில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தள்ளி என் நடையை வச்சுருந்தேன், என் தலைமையில் விழுந்திருக்கும் தேங்காய். என்ன வர விழ மேலேருந்து விழுந்ததுப்பா. அப்படியா? இந்த செய்தி புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறேன். தலைமையில் விழும், அது எப்படி அது விழாது? அது என்ன அறிவுள்ள தேங்காய் விழும்? விழுத விழலையே, அது வேற. அவர் சொல்றார், காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி, கமுகுன்னா பாக்கு மரம், பாக்கின் குலை சிதறி அங்கேருந்து வந்து தான் பலவின் கனி கீறி, பலா மரத்தினுடைய பழத்தை பொழந்து தான், அது வர்ற வேகத்தில் பலாப்பழமே பொழந்துக்குதான். அதுக்கப்புறம் வாழை கனி சிந்தும் ஏமாங்கதம் என்று ஒரு நாடு உண்டுன்னு பாடுறார். உயரமாக தென்னை மரம், அதுக்கு அடுத்தது பாக்கு மரம், அதுக்கு அடுத்தது பலா மரம், அப்புறம் மாமரம், அப்புறம் வாழை மரம். ஆமாம், பாக்கு மரம் ரொம்ப உயர்வு. கமுகுஞ்சாலை, அதாவது திருச்செந்தூர் பூரா முன்னால் பாக்கு மரம் தான் இருந்தது. அவர் குமரகுருவர் எழுதியிருப்பார், கந்தி பொதும்பர் எழுது காரலைக்கும் சீரளவாய் செந்திப்பதி புறக்கும் செவ்வேளே அப்படின்னு தான் திருச்செந்தூர் கந்தர்கலி வெண்பாவில் எழுதுகிறார். கந்தின்னா பாக்கு மரம்னு அர்த்தம். கந்திப்பதி பாக்கு மரத்துக்கும் பனை மரத்துக்கும் வித்தியாசம் தெரியல. இப்போ சொல்கிறதுல நான் அவர் குமரகுருவர் பாடுறவர், கந்தி பொதும்பரெழு காரலைக்கும் சீரலைவாய் செந்திப்பதி புறக்கும் செவ்வேளே. பல பேர் இந்த பாராயண நூலாக அதை வச்சுங்கிறாங்க. இல்லாதவங்க இந்த இடத்துலேருந்து படிப்பாங்க. ஏன்னா செய்தி பூரா எல்லாம் வருது. செந்திப்பதி புறக்கும் செவ்வேளே சந்ததமும் பல்கோடி ஜென்ம பகையும் அவமிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்வினியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பசாசும் அடற்பூதமும் தீநீரும் பொறுபடையும் தீதகலா வெவ்விடமும் எவ்விடம் வந்து எம்மை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் செச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் மாமுகங்களாரும் விரிகரணம் சிந்தப்புடி புனைந்த திருமுடிகளோராரும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி துன்பத்தை எல்லாம் அழித்து எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாம் ஆசு முதல் நாற்கவியும், ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம்னு 4 கவி, ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் பேசும் இயல் பல்காப்பியத் தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்பை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து. அடியாருடன் கூட்டினா தான் வரும். அதுதான் திருவாசகத்தில் பாடுறார், உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. அடியாருடன் கொட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு முன்னின்றருள் அப்படின்னு அவர் வேண்டுகோளை கடைசியில் வைக்கிறார். ஆரம்பிக்கிற போது பாக்கு மரம் சூழ்ந்து திருச்செந்தூர்னு ஆரம்பிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த உதாரணத்தை தான் இங்கே சொல்கிறார். தாழை அப்படின்னா தென்னைன்னு அர்த்தம். தாழைன்னு 3வது வரியில் வருதுங்களே. தாழை இளநீர், தென்னை மரத்திலிருந்து விழுகின்ற இளநீர் முதலிய காய் கமுகின் வீழ, பாக்கு மரத்தில் விழ, கமுகுன்னா பாக்கு மரம், பாக்கு மரத்தில் விழ நிறை தாறு சிதறி, நிறைந்திருக்கின்ற தாருன்னா வாழைத்தாறு, தாருன்னு இப்போ சொல்கிறதே இல்லை. அதனால் எடை போட்டு கொடுக்குறான். முன்ன தாராக கொடுப்பான், சீப்பாக கொடுப்பான்லாம் சொன்னோம். இப்போ எடை போட்டு கொடுத்துங்கிறான். வாழை தாறு சிதறி, தாருன்னா கொலைன்னு அர்த்தம். வாழை உதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே என்று அந்த கோழை மிடராகின்ற. அதனால்தான் காளமேக புலவர் அருமை. இந்த பாட்டெல்லாம் வர செய்தி, அதனால தான் நான் வேறு சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
காளமேக புலவர் என்ன சொன்னார், ஏகாம்பரனார் கோயிலில் அந்த பாட்டையே எழுதி வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள். இப்போ ஒரு பசங்க, ஒரு 4 பசங்க தெரிஞ்சவங்க, அவங்க வந்து கேட்டு போய் எழுதுனாங்க. அந்த சித்தர் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அந்த இடத்துல, அந்த பாட்டை வச்சுருந்தாங்க. சிவசாமி உட்காந்துருந்தார் அந்த இடத்துல. அதாவது முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்காலரை கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமின் ஒருமாவின் கீழறை இன்று ஓது அப்படின்னு பாட்டு. அது எதுக்காக அந்த பாட்டு எழுதுனாங்கன்னா, பழைய காலத்தில் இந்த பின்ன வாய்ப்பாடு மறந்து போகக்கூடாது இருக்கணுன்றதுக்காக. இப்போ கால், அரைக்கால், வீசம், காணி, மாகாணி எல்லாம் டெசிமலில் போயிடுச்சு. 12 இருந்தால் கூட தப்பு வருதுன்னு தசமத்தில் கூட அனுப்பிட்டாங்க. ஒரு டசன் நோட்டு வாங்கிக்கணும், ஒரு டசன் பென்சில் வாங்கிக்கணும்னு சொல்லுது அந்த கால வழக்கம். இப்போ ஒரு பாக்கெட்டாக வாங்கிக்கணுவா, அதான். அதனால் அந்த கோழை எப்படி வரும் என்பதை இந்த செய்தியிலே அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு வேடிக்கையான பாட்டு. 30 36 30ம் இடுகுரம்பை அப்பர் போல் குரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து அது தருக இது விடுக வது தருக இது விடுன்னு இருக்குது. வந்து ஐவர் வந்து அது தருக இது விடுக என்று ஒப்பவே நலியலுற்றால் உய்யுமாறு அறிய மாட்டேன் செப்பமே திகழும் மேனி திருப்புகலூரனூரே. என்ன வேடிக்கையான பாட்டு அப்படின்னா, செய்தியே ஒன்றா சொல்லிட்டா சாதாரண சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மாற்றி சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வரும். எந்த இன்ட்ரெஸ்ட்டோ எந்த. அதாவது 30ம் 36ம் 30ம் இடுகுரம்பை, இது மொத்தமாக சொன்னால் 96 இருக்கிற தத்துவம் தாத்வீகம் ரெண்டும் சேர்ந்து 96 இல்லையா? 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், மொத்தம் சேர்ந்து 96. 30 36 30 36 66, அதுக்கு மேலே 30 96. ஏன்னா இதெல்லாம் கவி நயம், கவி சாமர்த்தியம், கவி திறமை. இப்போது 36 தத்துவங்கள்னு எழுதுனா பாட்டு வரத்தான் போகுது, 96 தத்துவங்கள்னு எழுதுனா வரத்தான் போகுது. சொல்கிற போது என்ன பண்ணுற பாருங்கள், 30ம் 36 30ம் இடுகின்ற இந்த உடம்புக்குள்ளே 96 தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. யார் எதை பார்த்துங்கிறான்? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம்னு பாரதியார் சொன்ன மாதிரி சோத்தை பார்த்துன்னு போய்கிறோம். சொக்கநாதன் சோத்துக்குள்ளே இருக்கிறான்னு மதுரையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொக்கநாதன் கோயில் போய் பார்க்கணும், நம்ம சோத்துலேயே இருக்கிறான். ஆமாம், அது பின்னால் வந்த பழமொழி. இதை இந்த 30 36 என்பதை அருணகிரியார் பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, 6ம் 6ம் 5ம் 5ம் 6ம் 6ம் 5ம் 5ம் 6ம் 6ம் 5ம் 5ம் 64. இது மொத்தத்தையும் கூட்டினா 96 வரும். 6ம் 6ம் 12, 5ம் 5ம் 10, 22 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் 6ம் 6ம் 5ம் 5ம் அது ஒரு 22, 44. மறுபடியும் அதையே சொல்கிறார், 6ம் 6ம் 5ம் 5ம் 3 22 66 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் 64ம் 24, அதுக்கப்புறம் 6ம் 30. அதாவது கணக்கில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்களோ இல்லையோ, படிக்கிற போது நமக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, கணக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மூளை வேணுமோ அப்படின்னு நமக்கு. தேவனூர் என்ற ஊரில் திருப்புகழது 6ம் 6ம் 5ம் 5ம் 6ம் 6ம் 5ம் 6ம் 6ம் 5ம் 5ம் 64. 6ம் மாய சஞ்சலங்கள் வேறதாகி விளங்குகின்ற ஆரணங்கள் ஆகமம் கடந்த கலையான அந்த 96 தத்துவங்கள் கடந்த கலையாக இந்த உடம்பு இருக்கிறது என்று அருணகிரியார் பாடுறார். நிறைய இவரே அடுத்த பாட்டில் பாடுறார். அது முத்து குறிப்பு எழுதுகிற போது இவர் இப்படி தான் கணக்கு எழுதுவாருன்னு அது சொல்கிறார். அதை
அப்படி 36 தத்துவங்கள். அதனால்தான் கந்தர் அனுபூதி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறு உளதோ. கந்தர் அனுபூதி அருணகிரியார் எழுதுனது. கண்ணப்பருடைய வரலாற்றில் பெரிய புராணத்தில் பார்க்குறோம். பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தைச் சார அணைபவர் போல ஐயன் போனார், கண்ணப்பர் போனார். பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானங்கள் ஏறி, படியில் கால் வைக்கல, தத்துவத்தில் கால வைக்கிறாங்களாம். 36 தத்துவத்தை கடந்து போனால் சிவபெருமானை அடையலாம். இப்போ தத்துவம் 36 என்பதைத்தான் சொல்லுவார்களே தவிர தாத்விகம் 60 இருக்கிறது என்பதை பல பேர் சொல்லுவதில்லை, அது கணக்கிலே கொள்ளப்படுவதில்லை. அதனால் 6 சொல்லும் போகிறதே சரியாக போச்சு. விரிவாக்கம்தான். ஆக இது சொன்னாலே போதும். இப்போ சோறு போடுறாங்கன்னு போதும், சோறு போடுறாங்கன்னு சொன்னால் போதும். அதில் சாம்பார் ஊற்றுனாங்க, ரசம் ஊற்றுனாங்க, மோர் ஊற்றுனாங்க, ஊறுகாய் வச்சாங்க, இது தேவையில்லை இல்லையா? அதனால்தான் அம்பிகை காஞ்சி புராணத்தில் ஏகாம்பரநாதரை வணங்குகிறாள் ஏலவார் குழலி. படிமுதல் ஆறாராகி வேறுமாம் பரணியை போற்றி. படிமுதல் ஆறாராகி வேறுமாம் பரணியை போற்றி. இந்த படின்றதுக்கு சில பேர் சரியாக பொருளை புரிஞ்சு அதை மனசில் வச்சுக்கிறது இல்லை. படின்னா உங்களுக்குலாம் தெரியுமில்ல ஐயா, படின்னா என்னங்க? அவ்வளோதான். அளவுகள் அது கிடையாது. படின்னா பூமின்னு அர்த்தம். படின்னா பூமின்னு அர்த்தம். இனிமேல் அதுக்கு மேலே பேசுங்க. பிருத்திவி தத்துவம் முதலாக இருக்கின்ற 36 தத்துவம். படி முதல் ஆறாராகி நிலம் பூமி, அதான் பிருத்திவி தத்துவம். அதில் முதல் தத்துவம் தான் காஞ்சிபுரம். இப்போ மணல் லிங்கம். படிமுதல் ஆறாராகி வேறுமாம் பரணியை போற்றி. அடியநேர்க்கு அபயம் நல்கும் அருட்பெரும் கடலையை போற்றி. கடிமலர் தனிமானிழல் கடவுளே போற்றி போற்றி. அருமையான பாட்டு, 5 பாட்டு சிவஞான சுவாமிகள் அங்கே எழுதுகிறார். படி என்றால் பூமி. இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். இப்போது அடியளந்தான் தாயதெல்லாம் உலகு திருக்குறளில் திருமால் படுத்துங்கிறார். சாதாரண மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திருமால் உலகத்துக்கெல்லாம் படி அளந்துட்டு அந்த மரக்காலை போட்டுன்னு படுத்துங்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். அவர் எந்த மரக்காலில் யாருக்கு போய் நெல் இழந்தார், அரிசி இழந்தார்? படி இழந்தான் அப்படின்னு சொன்னால் நிலத்தை இழந்தவன், பூமியை ஒரு அடியார் இழந்தானே அந்த பொருள். இது தெரியாத படின்னு ஒன்று இவர் சொல்கிற மாதிரி படி அரைப்படியா காப்படி அரிக்காப்படி அதுவும் இல்லாமல் லிட்டர் தலையை தட்டர்னு போச்சுப்போ. லிட்டர்னா தலையை தட்ட வேண்டியது தானே. ஆமாம், எண்ணெய் வாங்கினாலும் 500 கொடுன்றான், அரிசி வாங்கினாலும் 500 கொடுன்றான், பருப்பு வாங்கினாலும் 500 கொடுன்றான். எல்லாம் நம்பரில் வேறு வந்துடுச்சு. அதனால் அறிவிலா நெறியிலா நெறிகள் இடுக்குரம்பை. அதான் குரம்பை அப்பர் போல் அப்படின்னா குடிசை தலைவர்னு அர்த்தம். குரம்பைன்னா குடிசை, குரம்பை அப்பர்னு அந்த வார்த்தை இங்கே சேர்த்துக்கணும், இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். உரியவர் போல 36 96 தத்துவங்களும் குடும்பத் தலைவன் போல, வீட்டுக்கு எஜமான் போல வந்து ஐவர் வந்து அது தரு இது விடு, அது கொடு இதை விட்டுடு என்று அதனுடைய எண்ணத்துக்கு. இப்போது ஐம்புலனும் என்ன பண்ணுது, இந்த 36 96 தத்துவங்களில் இருந்து உள்ளே வந்து நீ இங்கே போகாதே, நீ அங்கே போ, இது ஆசையை உண்டாக்குகிறது. அதனால்தான் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் என்று சிவபோகசாரத்தில் சொன்னார்கள். தலைவர்னு அர்த்தம். குரம்பை அப்பர்னு அதோடு சேர்த்துக்கணும், குரம்பையோடு சேர்த்துக்கணும். இல்லை அந்த அப்பரை கொண்டு போய் அங்கே சேர்த்து பொருள் சொல்லணும். குரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து அது தருக இது விடு என்று ஒப்பவே நெலியலுற்றால்
நலிதல் என்றால் வருந்துதல். இவர் 5 பேரும் வருத்தினால் உய்யுமாறு அறிய மாட்டேன். உய்யுமாறு என்பதை உய்யும் ஆறு, ஆறுன்னா வழி, உய்யும் வழி, நான் பழைக்கிற வழி எதுன்னு எனக்கு தெரியல. செப்பமே திகழும் மேனி திருப்புகழுவர நீரே, அழகான திருமேனியை உடைய, செப்பம் செய்த எல்லாவற்றையும் பண்படுத்தி வைத்திருக்கின்ற அழகிய உடம்பை உடைய திருப்புகழுவரே பெருமானே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். குரம்பையப்பர் என்பது குடிலின் தலைவர் அப்படின்னு அர்த்தம். அப்பர் அதோடு சேர்த்துக்கணும், அப்பர் தனியாகக்கூடாது. பொறியிலா அழுக்கை ஓம்பி பொய்யினை மெய்யென்றெண்ணி, திரும்ப திரும்ப இந்த செய்தி தான் வருது. பொறியிலா அழுக்கை ஓம்பி பொய்யினை மெய்யென்று எண்ணி நெறியலா நெறிகள் சென்றேன் நீதனேன் நீதி ஏதும் அறிவிலேன் அமரர்கோவே அமுதினை மண்ணில் வைக்கும் மனநில் வைக்கும் தெரிவிலேன் செய்வதென்றே திருப்புகலூர நீரே. பொறியிலா அழுக்கு அப்படின்னா, பொறி என்றால் இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம் எழுதுகிறார் முத்துசு. பொலிவுன்னு எழுதுகிறார். பொலிவு இல்லாத அழுக்கை ஓம்பி, அழுக்கு என்பது குற்றம் மலம் என்று பெயர். மும்மலத்தை 3 அழுக்கு என்று சொல்லுகிறோம். ஆணவம் கண்மம் மாயை. இருபத்தெட்டாம் தேதி பக்ரீத் பொழுது, 28 பக்ரீத் பண்டிகை வருது. ஆமா, பண்டிகை இவரு 2ஆம் தேதி தான் இன்னும் வருவாங்க. கவர்மெண்ட் ஹாலிடே. 2ஆம் தேதி தான் வைக்கணும் அப்படின்னு. ஓ, அது போயிட்டு வந்தவங்க 6 வருடம் பெரியவா சொன்னதா
பொறியிலா அழுக்கை ஓம்பி என்று சொல்வது, பொறியிலா அழுக்கு என்பது உடம்பை குறிக்கிறது. இந்த உடம்பை ஓம்பி பொய்யினை மெய்யென்று எண்ணி, இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர், ஆனால் பொய் தானே. இது காஞ்சி புராணத்தில் அன்றைக்கி சொன்னேன். அதாவது பொய் ஈ தாங்க, ஈ எகர ஈ தான். அதாவது எதிர்மறை இலக்கணை என்று இலக்கணத்தில் ஒரு சொல் இருக்கிறது. இப்போ செல்வம் பணம் அப்படின்னு தெரியும். அது இலக்கியத்தில் அதுக்கு என்ன பேருனா வெறுக்கைன்னு பேர். வெறுக்கைன்னா செல்வம், வெறுக்கைன்னா வெறுக்கிறது தானே. யாராவது வெறுப்பாங்களா? விரும்புறத வெறுக்கைன்னு சொல்கிறோம். அது எதிர்மறை இலக்கணை. இது அழியிற உடம்பு, இது அழிந்து போகும், பொய்யான உடம்பு. ஆனால் இதுக்கு மெய்யின்னு பேர். பொய்யை மெய்யின்னு சொல்கிறோம், விரும்புறத வெறுக்கிறோன்னு சொல்கிறோம். அரக்கர்களை சர்ஜனம் என்று சொல்லுவார்களாம். அதுவே அந்த இலக்கணம் வேறு, நான் சொல்ல இலக்கணமே வேறு. எதிர்மறை இலக்கணைன்னு சொன்னேன். எதிர்மறை இலக்கணம்னா பொய் சொல்கிற அர்த்தத்துக்கு வேறுபட்டதாக இருக்கும். இது மெய்யின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு மெய்யாகுது? பொய்யா போகுது. இருக்குல்ல, மெய்யினா மெய்யினா நிலைத்து நிற்கணும். அதுதான் மெய்யின்னு பேர். இறைவன் ஒருவன் தான் மெய், மற்றது எல்லாம் பொய். ஆனால் அந்த பொய்யை நாம் மெய்யின்னு சொல்கிறோம். அதுதான் எதிர்மறை இலக்கணைன்னு சொன்னோம். இலக்கணம்னு நான் சொல்லலை, இலக்கணை நன்னூல் இலக்கணத்தில் இருக்குது அது. அதனால் பொறியிலா அழுக்கை ஓம்பி, ஒரு குறிக்கோள் இல்லாத இந்த உடம்பை பெருசாக வளர்த்து பொய்யினை மெய்யென்று எண்ணி இந்த உடம்பை மெய்யை நினைத்துக்கிட்டு நெறியிலா நெறிகள் சென்றேன், வழியில்லாத வழியில் போனேன், தவறான வழியில் போனேன். நீதானேன், நீதானேன்னா அறிவில்லாதவன், நீதி ஏதும் அறிவிலேன். அவர் அடுத்த வரியிலே சொல்கிறார், நீதி நெறி தெரியவில்லை. அமரர் கோவே அமுதினை மனநில் வைக்கும் செறிவிலேன். நீ அமுதம், அமுதமாக இருப்பவன். அமுதம் உண்டாரை வாழ வைக்கும், கண்டாரையும் வாழ்விக்கும். நீ அமுதமாக இருக்கிறாய், அமுதம் உண்டவனாக இருக்கிறாய். உன்னை மனத்திலே வைத்து எண்ணுகின்ற எண்ணத்தை நான் விட்டுவிட்டேன். அமுதினை மனநில் வைக்கும், மனதில் இல்லை மனநில். மனன் என்றால் மனம்னு தான் அர்த்தம். அப்படி வர்ற பிரயோகம் இருக்கிறதுக்காக அப்புறம் எழுதுகிறார். மனநில் வைக்கும், மனத்திலே வைக்கின்ற செறிவு இலேன். செறிவு என்றால் அடர்த்தி, அதையே நினைக்கணுன்ற ஒரு ஈடுபாடு இல்லாதவன். செய்வது என்னே திருப்புகலோர நீரே. அதனால் இதெல்லாம் நம்ம எவ்வளோ அழுக்கு மெய் கொடுவன் திருவடி அடைந்தேன், இந்த செய்திகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த பாட்டில் அழியினார் குழலினார்கள் அவர்களுக்கு அன்பதாகி களியினார் பாடல் ஓவா கடவுர் வீரட்டம் என்னும் தளியினார் பாதம் நாளும் நினைவிலா தகவல் நெஞ்சம் தெளிவிலேன் செய்வதென்ன திருப்புகலோர நீரே. அழியின் ஆர் குழலினார்கள், அழி என்றால் வண்டு. அழியின் ஆர், ஆர்னா நிறைந்த, ஆறுதல் என்றால் நிறைதல். நான் அங்கே கூட உதாரணம் சொன்னேன், வயிறார உண்டேன் அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்டேன்னு அர்த்தம். ஆறுதல்னா நிறைதல். அழியின் ஆர் குழலினார்கள் என்றால் பெண்கள். குழல் என்றால் கூந்தல், அதிலே பூச்சூடி இருக்கிறார்கள், பூவிலே தேன் இருக்கிறது, அந்த தேனை வைப்பதற்கு வண்டு வருகிறது. பெண்கள்னு சொன்னால் புரியும், இதெல்லாம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும். எதை பார்த்து மயங்கிறோன்னா, பூ வச்சு போகிறா பாரு, அவளை பார்த்தாலே பின்னாலே போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அழியினார் குழலினார்கள் அவர்களுக்கு அன்பதாகி, இறைவனிடத்திலே வைக்க வேண்டிய அன்பை பெண்களிடத்திலே வைத்து களியினார் பாடல் ஓவா, அதனாலே மகிழ்கின்றவர்களுடைய பாட்டு ஓசை குறையாமல் இருக்கின்ற கடவுர் வீரட்டம் என்னும் தளியினார் பாதம். யம வரப்போகிறத பாட போகிறார் கட்சி, அதனால் அந்த யம பயம் தீர்க்கிறதுக்காக இது பாடுறார் அப்படின்ற மாதிரி என் மனசில் தோணுது. அது என்ன பாடுறது? திருப்புகலூர் கடவுர் வீரட்டத்தை பாடுறார். திருக்கடவுர் போகிறவங்க யாரும் கடவுர் வீரட்டை எல்லாரும் பார்க்குறதே இல்லை. அதாவது
60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் கடவுருக்கு போகிறோம். போய் இப்படியே திரும்புறமே தவிர அதுக்கு அந்தாண்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடவுர் வீட்டை வரட்டா பார்க்குறோம். இது திருக்கடவுர் மயானம், அது கடவுர் இது கடவுர் வீரட்டம், அது கடவுர் மயானம். அந்த இடத்த போய் பாருங்கள், எவ்வளோ அருமையான கோயில் தெரியுமா. அது ரொம்ப தூய்மையாக இருக்குது. இப்போ முன்ன போனதை விட இப்போ நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. நாள்தோறும் அந்த இடத்துல இருந்தால் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தீர்த்தம் வருது. பெரிய அண்டாவிலையும் பித்தளை தவளையும் வண்டியில் வச்சு ஏற்றின்னு வருவாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அதுக்கு குளம் இருக்குது. குளத்துக்கு ஓரத்தில் கிணறு இருக்குது. தை மாதமும் சித்திரை மாதமும் இப்போ உத்திர நாளில் கிணறு பொங்கி வரும். மேலே காவிரி பொங்கி வருவதாக, கங்கை பொங்கி வருவதாக பொருள். அந்த கோயில் அப்படி நினைக்கிறார். கடவுர் வீரட்டம் என்னும் தளியினார். இங்கே இருக்கிறவருக்கு அமிர்தகடேசன் பேர், அங்கே இருக்கிறவருக்கு அமுதீஸ்வரர் என்று பேர். பாதம் நாளும் நினைவிலா தகவில் நெஞ்சம், அவர் தான் நாள்தோறும் நினைக்காத நெஞ்சம். தெளிவிலேன் செய்வதென்ன திருப்புகலூர நீரே. யமபயம் வந்துருச்சு இவருக்கு, அப்படி பாடுறார் என்பது போல் இருக்கிறது. அதனால அந்த அபிஷேக நீர் கொண்டு வர தீர்த்த இடத்த நம்ம போய் பெரும்பாலும் பார்க்கறதில்லை. அந்த கடவுரை பற்றி பாடுகிறார். இளவினார் மாதர் பாலே, இதுக்கு 2 அர்த்தம் சொல்கிறார். இசைந்து நான் இருந்தும் இன்னும் நினைவு நாள் பலவென்றெண்ணி நீதனேன் ஆதி உள்ளேன், ஆதி உன்னை உலவினான் உள்க மாட்டேன், உன்னடி பரவு ஞானம் செலவிலேன் செய்வதென்னே திருப்புகலூரே. இளவினார் மாதர்பாலே, இலவு என்பது பஞ்சை குறிக்கிறது. இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சை பெண்களுக்கு எதற்கு உதாரணம் சொல்வார்கள் என்று சொன்னால், பாதத்துக்கும் உதட்டுக்கும். அந்த நிறம் உதட்டுக்கு, மென்மைக்கு கால். பஞ்சின் சீரடி பஞ்சின் மெல்லடியாள், பாதச்சேரடி மண்மகள் அறியாள் என்று சிலப்பதிகாரத்தில் கோவலன் சொல்வான். வண்ணச்சேரடி மண்மகள் அறியாள். அந்த கண்ணகி வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லையாம். திடீர்னு கிளம்புனா கிளம்பிட்டான். அதனால் இந்த இலவு எதற்கு சொல்லுகிறார்கள் என்றால், நிறத்தினாலே உதட்டுக்கும். அதாவது பஞ்சு வந்ததுக்கப்புறம் வெண்மை, அது காயாக இருக்கிற போது சிவப்பு, இதழ் போல இருக்கும். அதனால் இலவினார் மாதர்பாலே, இலவ மரத்தை இலவம் பஞ்சை ஒத்த பெண்களிடத்திலே இசைந்து நான் இருந்து அவர்களோடு இணங்கி வாழ்ந்து பின்னும் நிலவு நாள் பல என்று எண்ணி, இதுதான் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோம். நிலவு நாள் என்றால் உயிர் உடம்போடு இருக்கின்ற நாள். நிலவுன்னாங்க சந்திரன் அர்த்தம் இல்லை. நிலவும் நாள், பின்னும் நிலவு நாள் பல என்று எண்ணி, இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்திருக்கிற நாள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று நினைத்து, நீதானேன் போன பாட்டிலே சொன்னார், ஆதி எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கின்ற பெருமானி, உன்னை உலவி நான் உள்க மாட்டேன். உன் கோயிலை உலவுதல் என்றால் வலம் வருதல் என்ற அர்த்தம். அந்த இடத்துல அது நினைக்க மாட்டேன். உன்னடி பரவு ஞானம் செலவிலேன், அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி என்று வரும். திருவடி ஞானம்தான் நமக்கு தேவை. பாச ஞானத்திலே இருந்து பசுஞானம், அந்த ரெண்டும் போனால் பதிஞானம், அதுதான் அடிஞானம் என்று பெயர். அதனால் உன் அடி பரவும் ஞானம் செலவிலேன் செய்வதன்னே செலவிலேன்னா அதில் செல்லவில்லைன்னு அர்த்தம். செலவுன்னா செல்லுதல். திருவிக்கா எழுதினார், எனது இலங்கை செலவு. செலவுன்னா செல்லுதல். செலவிலேன், அந்த ஞானம் போகிற வழியில் நான் செல்லவில்லை. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்கிறார். நிலவு நாள் பல என்று எண்ணி நீதானேன் அப்படின்றார். நான் ரொம்ப நாளைக்கு வாழ போகிறேன்னு நினச்சி இப்படி இருந்துட்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். காற்றிலேன் 2 3 கல்வியேல் இல்லை என்பால், இது அதே மாதிரி முன்னமா 30 6 6ன்னு சொன்ன மாதிரி, காற்றிலேன் 2 3 2 3 5 ஐம்புலன்களை நான் காக்கவில்லை, கல்வியேல் இல்லை என்பால், படிப்புனா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்புறம் போய் சொன்னது ஒத்துக்கலாமா? எல்லா நூல்களையும் படித்து எல்லா மதத்தையும் படித்து அது தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒன்றும் இல்லை, சமணம்தான் உயர்ந்ததுன்னு அப்படி போனவர்.
ஆக மத நூல்களையெல்லாம் படித்தவர், கல்வியேல் என்பால் இல்லை என்றார். நம்மகிட்ட இல்லைன்றது அவர் சொல்கிறார். காத்திலேன் 2 3 2 3 5 ஆகிய ஐம்பொறிகளை நான் காத்து அதை அடக்கி அதை என் கட்டுக்குள்ளே வைத்தில்லை. வைப்பதற்கு கல்வியேல் இல்லை என்பால் என்னிடத்திற்கு அறிவு இல்லை. வாய்த்திலேன் அடிமை தன்னுள். அடிமை தன்னுள் என்றால் தன் என்பது சிவபெருமானை குறிக்கும். சிவனுக்கு நான் அடிமையாகவில்லை. அடிமையாக தான் இப்போ வேலை செய்துங்கிறார். ஆனால் உலக நிலையை சொல்கிறார். வாய்த்திலேன் அடிமை தன்னுள் வாய்மையால் தூயே நல்லேன், நித்தலும் தூயே நல்லேன் என்று ஒரு இடத்துல சொல்லுவார். வாய்மை என்றால் வாயிலிருந்து வருகின்ற சொல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று சொன்னார். அதாவது உண்மை வேற, வாய்மை வேற. வாய்மை என்றால் அதனால்தான் பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அதனால் வாயிலே நான் சுத்தமாக இல்லை, வாய்மையால் தூயே நல்லேன். பார்த்தனுக்கு அருள்கள் செய்த பரமனே என்பா, அவனை கொடுத்து எனக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்குறமே. எங்கே வந்தாலும் சிவபெருமானுடைய அருளை சொல்கிற போதெல்லாம் பன்மையில் தான் வரும். அருள்கள் செய்த, அருள்கள் எண்ணி, அருள்கள் போற்றி என்று தான் வரும். அருள் தானே, அது என்ன அருள்கள் அப்படின்னு சொன்னால் அது உயர்வு பன்மை என்பது ஒரு பக்கம், இறைவனாலே கொடுக்கப்பட்டது என்பதனாலே அப்படி தான் அது வரும். அது வழக்கம். பரமனே பரவுவார்கள் தீர்த்தமே திகழும் பொய்கை திருப்புகலூர் அணியரே. பரவுவார்கள் தீர்த்தமே, வணங்குகின்றவர்களுடைய தீர்த்தமாக இருக்கின்றவனே. தீர்த்தம்னா என்ன? தண்ணீர். அப்படி சொல்லிடலாமா அப்படின்னா, புனிதமுடையது எதுவோ அது தீர்த்தம், பாவத்தை போக்குவது எதுவோ அது தீர்த்தம். கங்கை நீர், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுதன்னுள் அப்படின்னு கம்பர் பாடுவார். அது வேற கதை. தீர்த்தம் என்பது, பரவுவார் தீர்த்தம் என்பது புனித நீர் என்று அர்த்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கேயும் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து ஓடுற தண்ணியெல்லாம் சாக்கடை தண்ணின்னு சொல்கிறோம். அது போய் ஆற்றில் கலந்து போனால் அதுக்கு என்ன பேர்? ஆற்று நீர்னு பேர். அதுக்கு தீர்த்தம்னு பேர். அதாவது நாலடியாரில் இந்த பாட்டை சொல்கிறார். ஊர் அங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம். அங்கணம்னா சாக்கடைன்னு அர்த்தம். கங்கையில் காசியில் இருக்கிற எல்லா அழுக்கம் வந்து சேர்றதில்ல, எல்லா கட்டத்திலையும் நீராடுறோம் இல்லை, எல்லாம் போகுது, அழுக்கு தானே. அதில் வந்த உடனே அது புனிதமாகி போகுது. இந்த நீரும் தீர்த்தமாகி போகுது. சாதாரண நீர், சாக்கடை நீர் அதில் வந்து கலந்தால் தீர்த்தமாகிறது. அதனால் இறைவன் எப்படி இருக்கிறானா, பரவுவார்கள் தீர்த்தமாக இருக்கிறான். யார் தன்னை வந்து வணங்குகிறார்களோ அவர்களை புனிதமாக்குகிறான். உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியும், அந்த பாட்டெல்லாம் இப்போ யாரும் சொல்கிறதில்லை. ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பிண்டிர், பாவத்தை போக்கா தீர்த்தம் பயனிலை எழுந்தானே. தீர்த்தம் பாவத்தை போக்கணும். இது விவேக சிந்தாமணி. அப்படின்னா என்ன இருக்குது? எனக்கு சிந்தாமணி தான் தெரியும், விவேக சிந்தாமணி தெரியாது. இந்த நூல்களெல்லாம், நீதி நூல்களெல்லாம் எப்படி பாழா போச்சு. இதை காப்பாற்றுறதுக்கே ஆள் இல்லை. தாகத்தை தீரா தண்ணீர் அது வேற, இது பாவத்தை தீரா தீர்த்தம். தண்ணீர் வேற, தீர்த்தம் வேற. இப்போ தண்ணி எங்கே பார்த்தாலும் என்னமோ மாதிரி. அதனால் இவர் என்ன சொல்கிறார்? பரவுவார்கள் தீர்த்தமே திகழும் பொய்கை திருப்புகலூர் நீரே. தீர்த்த குளங்கள் நிறைந்திருக்கின்ற புகலூரில் இருக்கிற பெருமானே, என்னை ஆட்கொள்வாயாக என்று சொல்லுகிறார். அதாவது தீர்த்தம் என்பதுக்கும்
இப்போ சாதாரணமாக பிராமணர் வீட்டில் போனால் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாடணும். தீர்த்தம் கொண்டு வரும். அது மாதிரி அது சாதாரண வழக்கத்தில் வந்தாலும் தீர்த்தம் என்பது அது பொருள் அல்ல, புனிதமானது என்று அர்த்தம். அதுக்கு அடுத்த பாட்டு காலக்கழுவுக்கு ஜலம் கொண்டு வருவாங்க. குடிக்கிறதுக்கு தீர்த்தம். ஓஹோ, அப்படியா? காலக்கழுவுக்கு ஜலம் கொண்டு வருவாங்க. ஜலம் கொண்டு வருவாங்க காலக்கழுவுக்கு. குடிக்கிறதுக்கு தீர்த்தம். தீர்த்தம் தீர்த்தம் சொல்லக்கூடாது. சவுந்தரராஜன் சொல்றதெல்லாம் தமாஷா இருக்கும். பத்னின்னா மனைவி. பத்தினி தீர்த்தம்னு அர்த்தமா அதுக்கு? இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போகும். சிவாஜி கணேசன் சொல்லுவான், நாகேஷ் சொல்லுவான் சிவாஜி கணேசன் பார்த்து, உன்னை போல ஒரு 4 பேர் வேணாம், நீ ஒருத்தனே போதும். அது மாதிரி இருக்குது கதை. நீருமாய் தீயுமாகி நிலனுமாய் விசும்புமாகி ஏருடை கதிர்களாகி இமையவர் இறைஞ்ச நின்றார். நீர் தண்ணீர், தீ நெருப்பு, நிலன் பூமி, விசும்பு ஆகாயம். அவர் குறிப்பெழுதுகிறார் முத்துசு, ஆகாயத்தை சொல்வதனாலே அதன் உள்ளே அடங்கிய காற்றும் அதிலே வந்துவிட்டது. அதனால் அங்கே 5 ஆச்சா. 7 ஏருடை கதிர்களாகி சூரிய சந்திரன் 2. அதுக்கப்புறம் இமையவர் இறைஞ்ச நின்றார், அதான் இயமானன். எல்லாருடைய உடம்புக்கு இயமானனாம் விமலா மாணிக்கவாசர் சொல்கிறார். அதனால தான் அட்டமூர்த்தி என்று அவனுக்கு பெயர். அட்டமூர்த்தி தோள் வணங்கும் ஆற்றலான். கம்பர் சொல்கிறார் இந்த பாட்டை. வாலி இறந்து போய் கிடக்கிறான். அப்போ தாரை வந்து புலம்புறா அவனுடைய மனைவி. 8 மாதிரம் வரைக்கும் போய் அட்டமூர்த்தி தாழ் வணங்குவியே, உறங்காதி துணை வைகவல்லையோ, வணங்காதி துணை வைகவல்லையோ அப்படின்னு கேட்குறான். கிட்டுவார் புற கிடைப்பின் அன்னவர் பட்ட ஆவியும் பட்ட நல்வலம் பாகம் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி 8 மாதிரத்தில் போய் நீ அட்டமூர்த்தி தாழ் தொழுவியப்பா, இவ்வளோ நேரம் படுத்துங்கறிய ஒரு நாள் முடியுதான்னு தார அழறா. அங்கே சொல்லார் அட்டமூர்த்தின்னு கம்பர். இறைவன் 8 வடிவானவன், 8 குணங்களை உடையவன். பரிமேலழகர் சொல்கிறார் உரை. சொல்லிவிட்டு கீழே இவ்வாறு சைவாகமத்துக்கு கூறப்பட்டது. அவங்க ஆகமத்தில் கிடையாது. அதனால் தேவர்க்கும் தேவராய திருப்புகழே. அதனால் பெருமான் எப்படி இருக்கிறான்னா ஆய்வதற்கு அரியவனாக இருக்கிறான், யாராலும் அறிதற்கரியான் என்று சொல்வதனாலே வேதமும் பாதங்களை காணாதது, யாரும் அறியாதவன் என்றெல்லாம் சொல்கிறோம். அது சொல்லி அப்படி இருக்கிற பெருமானி அவர் யார் என்று சொன்னால் தேவர்க்கும் தேவராவர் திருப்புகலூரனாரே. பாரவன்கான், விசும்பவன்கான், பவன்தான்கான், அப்புறம் தாண்டகம் நிறைய இருக்கிறதால 9வது பாட்டு. மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உகவாவண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சாலச் செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே. மெய்யுளே விளக்கை ஏற்றி, உடம்புக்குள்ள ஒளியை ஏற்றி, வேண்டளவு உயரத் தூண்டி, அது எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு உயரம் போகச் சொல்லி, அதாவது துவாதசாந்த பெருவழி என்று ஒன்று இருக்கிறது. அது எல்லாரும் சொல்லுவார்கள், நீங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெருமானை வணங்குகிற போது இப்படி தான் வணங்கணும் என்று ஒரு முறை இருக்குது. அவ்வளோ தூரம் கை தூக்க முடியாதுங்க என்னால், நான் அப்படியே கும்பிட்டுடுறேன். கை கூட கும்பிட முடியாதுங்க, அப்படி மனசில் நினச்சிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிறேன். இப்போது அதாவது இறைவன் உச்சிக்கு மேலே 12 விரற்கடை உயரத்திலே இருக்கிறான். அது அவனுடைய இடம். துவா தச அந்தம். துவான்னா 2, தசம்னா 10, 12. 12 அங்குல உயரத்திலே மேலே இறைவன் இருக்கிறான். அதனால் கையை இப்படி வச்சு தான் கும்பிடணும் என்று சொல்வார்கள். அது துவாதசாந்த பெருவழி என்று பெயர். யோகிகளுக்கும் ஞானியர்களுக்கும் உயிர் போகிற போது மேலே இருக்கிற மண்டை ஓடு வெடித்து இந்த கபாலத்தின் வழியாக மேலே துவாதசாந்தம் அடையும்.
என்று சொல்லுவது வழக்கம். ஒரு ஓட்டர் தெரியுமில்ல, நமக்கெல்லாம் கிடையாது. இப்போது குழந்தையாக இருக்கிற போது பார்த்தா அந்த இடம் காலியாக இருக்கும், தொட்டு பார்ப்பாங்க. சளி பிடிக்க போகுதுன்னு பழைய காலத்தில் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் செய்திருக்கிறாங்க. கேழ்வரகுமாக வாயில் போட்டு, கேழ்வரகு மாவு வாயில் போட்டு வாயில் மென்று அதை எடுத்து தலையில் வைப்பாங்க. அது அவ்வளோ பெரிய மருந்து இல்லைம்மா. அந்த மாதிரி அந்த எலும்பு கூடாது இருக்கிற இடத்துல வச்சா சளி வராது அப்படின்னு இந்த வைத்தியெல்லாம் யாருக்கு தெரியுது? இப்போது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு மேலே பெரியவங்களும் தப்பு பண்ணாங்க. சொன்னால் பலிக்காதுரா, யார்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதிக்கு மேலே கெடுத்து விட்டாங்க. அது மேலே இருக்கிற துவாதசாந்தம், அந்த கபாலம் அங்கே வெடிக்கும். சில பேர் பிணத்தில் அது உயிர் விட்டதுன்னு உடனே தலைமையில் தேங்காய் அடிப்பாங்க. இது திறக்கட்டோன்ட்டு. திறக்கதோ இல்லையோ அது ஒரு குறிக்கோள். தேங்காய் இப்போ எத்தனையோ பேர் மண்டையில் தேங்காய் உடைக்கிறான்னு டிவியெல்லாம் பார்க்குறோம் கோயிலில். அது மாதிரி துவாதசாந்தம்ன்றது அங்கே இருக்குது. அதை சொல்கிறார், மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத் தூண்டி, எந்த அளவுக்கு உயரே போகுமோ அந்த ஒளி மூலாதாரத்தின் மூன்றெழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி. ஔவையார் அகவல் தெரியும் உங்களுக்கு, இதை நான் சொன்னேன்னா ரொம்ப நீண்டு போகும். அது கீழே இருக்கிற குண்டலினி சக்தி 6 ஆதாரத்தில் எழுப்பி துவாதசாந்த பெருவழிக்கு மேலே போக வேண்டும் என்பது அதனுடைய கருத்து. அதை மூலாதாரம் என்பது பின்பக்கத்தில் இருக்குது. நம்ம பாலராவன் சொல்கிற போது திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு உயர தூண்டி அதை வெளிச்சங்காட்டி இறைவனை வணங்க வேண்டுமோ அப்படி சொல்லி வேண்டளவு உயர தூண்டி, அதாவது பிராசாத யோகம்ன்றது அங்கே தான் சொல்கிறார். அந்த யோக நிலையிலே உள்ள ஔவையார் அகவல், ஔவையாருடைய விநாயகர் அகவல் சாதாரண பாட்டே இல்லை. ரொம்ப தத்துவம், ஞானம், நெறிமுறைகள், சாத்திரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிற நூல். என்னமோ சீதக்கிழபச் செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பலை செய்பாடுன்னு முதல்ல ஒரு 10 வரி படிக்கிறோம். 10-12 வரி வரைக்கும் விநாயகருடைய பெருமையை சொல்கிறார். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் தத்துவங்கள் கடந்த ஞானத்தை சொல்லுகின்ற ஞான நூல். அது படித்து பொருள் புரிந்து கொண்டால் புரித்து கொள்ளலாம், இல்லைன்னா படித்தாவது விடலாம். அடுத்த பிறவிக்கு ஏதாவது உதவும், அதையாவது மனப்பாடம் பண்ணலாம். அது மாதிரி வேண்டளவுக்கு தூண்டி உச்சி வரைக்கும் செலுத்தி உய்வதோர் உபாயம் பற்றி, அதனாலே இந்த ஆயுள் இருக்க வேண்டும் என்ற உபாயத்தை நினைத்து உகக்கின்றேன், நான் அப்படி செய்திடலாம் என்று எண்ணி சந்தோஷப்படுறேன். உகவாவண்ணம் அது இல்லாதபடி ஐவரை அகத்தே வைத்தீர். திரும்ப திரும்ப இந்த பதிகத்தில் இந்த ஐவரை பற்றி தான் வருது. உள்ளே 5 பேர் வச்சுருக்கிறீங்க, நான் செய்யலான்னா அவங்க வேணான்றாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு வெளியே வரேன், ஏகாம்பரனார் கோயிலுக்கு போகலான்னு கும்பிட்டுட்டு இப்படி நடக்கிறேன். குணசுந்தரம் வராருங்க, எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறேன், அப்புறம் போகலாம், நீங்கள் ரெட்டமட்டம் போகலாம், அப்படி வாங்க அப்படின்னு விருட்டு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஐவரை உள்ளே வச்சு, அதை நான் நினைக்கிறேன், நினைக்காதபடி ஐவரை வச்சு தடுக்கிறீர்கள். ஐவரை அகத்தே வைத்தீர், அவர்களே வலியர். அவங்களோட போராடினால் அவங்களுடைய பலத்துக்கு முன்னாலே என்னுடைய அந்த 5 புலன்களும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தான் இப்போ வெற்றி பெறுறாங்க, என்னால் வெற்றி பெற முடியலை. அவர்களே வலியர், சால செய்வதொன்று அறிய மாட்டேன். இதுக்கு மேலே என்ன செய்யுது எனக்கு தெரியல, பெருமானே நீ தான் காப்பாற்றணும் என்று திருப்புகலூரனாரே என்று சொல்லுகிறார். உடம்புக்குள்ளே ஒளிநெறிக்குரிய பிரசாத மந்திரம், ஞான தீபம் ஏற்றுவது போன்றதெல்லாம் இதில் சொல்லப்படுகிறது. அதனால் நம்முடைய பாலராவயன் ஐயா அவர்களை தான் இந்த பிரசாத யோகம் பிராசாத யோகத்தை சொல்கிற போது அது இன்னும் சொல்லலைங்களா? அது கொஞ்சம் அந்த வகுப்பில் நான் இதை படிக்கிற போது நினச்சிக்கிட்டேன், அடுத்த வகுப்பு வரும்போது அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி யோக நூல், அந்த யோக நூலில் இருக்கிற செய்தியை சொல்லுகிறார். கடைசி பாட்டு, அறுவரை தாங்கினானும் அருமறை ஆதியானும் இருவரும் அறியமாட்டா ஈசனார்
சுருக்கமாக சொல்கிறார். அருவரை தாங்கினான். வரையினா மலை, பெரிய மலை. அருவரை தாங்கினான்னா தூக்கி குடையாக பிடிச்சவன். கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்த திருமால். அருமறை ஆதியானும். மறை என்றால் வேதம், அருமறை அரிய வேதங்கள். அந்த வேதங்களை சொன்ன முதலாக இருக்கின்றவன் பிரம்மன். வேதத்தை ஓதினான் முதல்லே என்பது ஒரு பொருள். ஆதி என்றால் படைக்கும் கடவுளாக ஆதியிலே இருப்பவன் என்று பொருள். திருமாலும் பிரம்மனும் அர்த்தம். அப்படி அழகாக சொல்கிறார். அருமறை தாங்கினானும் அருமறை ஆதியானும் இருவரும் அறியமாட்டா ஈசனார். அடிமுடி தேடி இவன் காணல் என்று ஏற தெரியும். அன்னமாய் விசும்பு பரந்தாயன் தேட அங்கனே பெரிய நீ. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். எவ்வளோ படிச்சிருக்கிறோம். அது உரிய நேரத்தில் உரியதோடு பொருத்தி பார்த்தோம்னா இந்த பொருள் எல்லாம் நல்லா விளங்கும். ஈசனார் அறியாதுராக இருக்க சிவபெருமான் இலங்கை வேந்தன் கருவறை எடுத்த ஞான்று. வரை என்றால் மலை, மேலேயே அருவரைன்னு வந்தது. இங்கே கருவறைன்னு வருது. கரிய மலை, பெரிய மலைன்னு அர்த்தம். கருவறை எடுத்த ஞான்று. ஞான்று என்பது நாள் அன்று என்பது தான் மருவி ஞான்று என்றாகிறது. எடுத்த நாள் என்று எடுத்தான அன்னைக்கு. ஞான்று கண்வழி குருதி சோர திருவிரல் சிறிது வைத்தார். ஊன்றினான்னு கூட சொல்லலை. கண்வழி குருதி சோர, கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி அலறிட்டான் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ராவணனை பற்றி ஒரு 10 பாட்டும் வர்ற பதிகள்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படி வைத்தார் திருப்புகலூரனாரே என்று கடைசி பாட்டில் ராவணனை சொல்லுகின்ற வழக்கப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த பாட்டில் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பது தெரிகிறது. ஐம்புலன்களோடு சேர்ந்து இந்த உடம்பு எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ தெரியல என்பது தெரிகிறது. வீண் வாழ்க்கை போக்கிவிட்டேன். உள்ள நாள் நிறைய என்று நினச்சேன், அது எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியல. அதனால் திருப்புகலூராரே கொஞ்சம் காப்பாற்றுங்க, சீக்கிரம் அழைச்சிங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்து, அடுத்து 28ஆம் தேதி திருவலம்புரம் என்ற தலத்தை பற்றிய பதிகத்தை பார்க்க இருக்கிறோம். வந்து கேட்டு திருவருள் பெறுமாறு வேண்டிக் கொண்டு, இருந்து கேட்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி அன்பர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.